புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை தன்னை வைத்து படம் எடுப்பவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தன்னுடைய சொந்த பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து படத்தையும் நல்ல முறையில் எடுத்துக் கொடுத்து வியாபாரத்திற்கும் பொறுப்பேற்று படத்தை வெளியின்ற வரையிலும் முக்கிய பங்கு வகிப்பார். அப்படித்தான் அப்போது பிரபலமாக இருந்த நடிகை ஒருவர் தன்னை வைத்து தயாரித்த படத்திற்கு அவுட்டோர் படப்பிடிப்பில் எதிர்பாராத ஒரு பிரச்சனை வந்தபோது அதை எம்ஜிஆர் எப்படி சாதுரியமாக கையாண்டு நடிகையின் சிக்கலை தீர்த்து வைத்தார் தெரியுமா? அது மட்டுமல்ல, அந்த நடிகை ஒரு காலத்தில் தான் நடித்து சூப்பர் ஹிட்டான படத்தையே எம்ஜிஆரை வைத்து ரீமேக் செய்து தயாரித்தார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த நடிகையின் முதல் படத்திலும் கூட எம்ஜிஆர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். யார் அந்த நடிகை? அவர் எம்ஜிஆரை வைத்து தயாரித்தது எந்த படம்? அந்த படத்தின் அவுட்டோர் படப்பிடிப்பில் என்ன சிக்கல் ஏற்பட்டது என்பதை எல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் காலத்தால் அழியாத புகழை பெற்றுள்ளார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ரசிகர்களின் மனதில் தங்களை அழுத்தமாக பதிய வைத்து சென்றுள்ளனர். பல நடிகைகளும் தங்களது அழகாலும் கவர்ச்சியாலும் ரசிகர்களை கவர்ந்தார்கள் என்றால், இப்படி தனித்தனியாக நடிகைகளை ரசித்த அனைவருமே ஒன்றாக ரசித்த ஒரே நடிகை என்றால் அது நடிகை கண்ணாம்பா தான். சிவாஜிக்கு நிகராக சிம்ம குரலில் கர்ஜிக்கும் வசனங்களை பேசி நடிகர்களுக்கு சமமாக கைத்தட்டலை அள்ளியவர்தான் நடிகை கண்ணாம்பா. குறிப்பாக சிவாஜி கணேசனுக்கு அம்மாவாக நடித்த மனோகரா படத்தில் இவர் பேசிய வசனங்கள் சிவாஜியின் வசனங்களுக்கு நிகராக கைத்தட்டலை அள்ளின. அந்த அளவிற்கு தான் நடிக்கும் கதாபாத்திரமாகவே மாறிவிடக்கூடியவர் கண்ணாம்பா. நடிகை கண்ணாம்பா அசோக்குமார் என்கிற படத்தில் M.K. தியாகராஜ பாகவதற்கும், கண்ணகி என்கிற படத்தில் P.U. சின்னப்பாவிற்கும் ஜோடியாக நடித்தவர். தாய்க்கு பின் தாரம், தாயை காத்த தனையன், தர்மம் தலை காக்கும், நீதிக்கு பின் பாசம், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, தாலி பாக்கியம் என தாயை மையப்படுத்தி உருவான பல படங்களில் எம்ஜிஆருக்கு அம்மாவாக நடித்திருந்தார் கண்ணாம்பா. ஒரு காலகட்டத்தில் இவர் எம்ஜிஆரை கதாநாயகனாக நடிக்க வைத்து தாலி பாக்கியம் என்று சொந்தமாக ஒரு படத்தை தயாரித்தார். இந்த படத்தின் கதைக்காக அவர் வேறு எங்கும் தேடி அலையவில்லை. தியாகராஜ பாகவதருடன் தான் இணைந்து நடித்த அசோக்குமார் படத்தின் கதையையே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து தாலி பாக்கியம் கதையாக மாற்றிவிட்டார். பலருக்கும் தெரியாத விஷயம், தியாகராஜ பாகவதர் கதாநாயகனாக நடித்த எம்ஜிஆர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்த அசோக்குமார் என்கிற படத்தில் வில்லியாகவும் நடித்திருந்தார் கண்ணாம்பா. தாலி பாக்கியம் படத்தில் சரோஜா தேவி, M.N. ராஜம், S.V. சுப்பையா, M.N. நம்பியார் ஆகியோர் நடித்தார்கள். இந்த படத்திற்கான வசனத்தை ஆரூர்தாஸ் எழுதியிருந்தார். இசையை K.V. மகாதேவன் அமைத்தார். இந்த படத்திற்கு டைரக்டராக முதலில் M.A. திருமுகத்தை போட்டார்கள். ஆனால் கண்ணாம்பாவின் கணவர் K.P. நாகபூஷணம் தங்களது சொந்த படம் என்பதால் தானே இந்த படத்தை இயக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து விட்டார். அதனால் தாலி பாக்கியம் படத்தை K.P. நாகபூஷணம் தான் இயக்கினார். தாலி பாக்கியம் படத்திற்கான அவுட்டோர் படப்பிடிப்பு கர்நாடகாவில் உள்ள முக்கிய பகுதிகளில் நடந்து கொண்டிருந்தது. அவுட்டோரில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள், நடிகர் நடிகையர்கள் கலந்து கொண்டனர். எம்ஜிஆர், சரோஜா தேவி சம்பந்தப்பட்ட காதல் காட்சிகள், எம்ஜிஆர் M.N. ராஜம் சம்பந்தப்பட்ட மோதல் காட்சிகள், எம்ஜிஆர் M.N. நம்பியார் சம்பந்தப்பட்ட சண்டை காட்சிகள் வேகமாக படமாக்கப்பட்டன. ஒரே நாள் இது போன்று படப்பிடிப்பு நடந்து முடிந்து அனைவருக்கும் சம்பளமும் பேட்டாவும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அப்பொழுதுதான் தெரிய வந்தது, தயாரிப்பாளர் தரப்பில் மொத்த படப்பிடிப்பிற்காக கொண்டு வந்த பணம் திருடு போயிருப்பது. தயாரிப்பாளர் கண்ணாம்பா, அவரது கணவர் K.V. நாகபூஷணம் அவுட்டோரில் வந்து மாட்டிக்கொண்டோம் என்று அதிர்ச்சி அடைந்தார்கள். படப்பிடிப்பு குழுவினரால் பணம் திருட்டு போன விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது. யார் யாரையோ விசாரித்து பார்த்தார்கள். திருட்டு போன பணம் திரும்பி வரவே இல்லை. இப்பொழுது என்ன செய்வது? தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்துவதா, கேன்சல் செய்துவிட்டு ஊருக்கு கிளம்புவதா? அப்படி ஊருக்கு போவதாக இருந்தாலும் அவர்களுக்கு தர வேண்டிய பணத்தை செட்டில் செய்யாமல் எப்படி போவது? இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார்கள் இருவரும். இந்த செய்தி எம்ஜிஆரின் காதுகளுக்கு சென்றது. தொழிலாளர்களும் நடிகர் நடிகையர்களும் பிரச்சனைகளை அவரிடம் கொண்டு சென்றார்கள். கண்ணாம்பாவும் அவரது கணவர் K.B. நாகபூஷணமும் அதிர்ச்சியில் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து விட்டார்கள். எம்ஜிஆர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அனைவரையும் வரவழைத்து அமைதிப்படுத்தினார். தயாரிப்பாளர்களுக்கு தைரியம் சொன்னார். படப்பிடிப்பு நிற்க வேண்டாம், அவுட்டோர் படப்பிடிப்பு திட்டமிட்டபடி நடக்கட்டும், எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன், படத்திற்கும் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். எம்ஜிஆர் உடனடியாக படத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார். தமிழ்நாட்டில் உள்ள சத்யா ஸ்டுடியோவிற்கு போன் போட்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மேனேஜரான குஞ்சப்பனிடம் பேசினார். படப்பிடிப்பிற்கு தேவைப்படும் தொகையான 5 லட்சம் ரூபாயை உடனடியாக கொண்டு வர சொன்னார். கேட்ட பணம் முழுவதும் படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கே வந்து சேர்ந்தது. அனைவருக்கும் சம்பளமும் பேட்டாவும் கொடுக்கப்பட்டது. திட்டமிட்டபடி அவுட்டோர் படப்பிடிப்பு முழுவதும் நடந்து முடிந்தது. தாலி பாக்கியம் படத்தின் தயாரிப்பாளர் கண்ணாம்பா எம்ஜிஆர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சந்தித்து நன்றி சொன்னார்.
படம் எடுக்க கால்ஷீட்டும் கொடுத்து படப்பிடிப்பில் பிரச்சனை வந்ததால் பணமும் கொடுத்து எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொண்டீர்கள், என்றென்றும் நன்றியோடு இருப்போம் என்றார் கண்ணாம்பா. இப்படி படங்களை தயாரித்து சில படங்கள் வெற்றி பெற்றாலும் பல படங்கள் சரியாக ஓடாமல் போனதால் ஒரு காலகட்டத்தில் கடனாளியாகவே மாறினார் கண்ணாம்பா. இதற்காக சென்னை டி நகரில் தனக்கு இருந்த மிகப்பெரிய வீட்டையும் விற்பதற்கு முடிவு செய்தார் கண்ணாம்பா. இந்த தகவல் எம்ஜிஆரின் காதுக்கு சென்றது. உடனே தானே அந்த வீட்டை தேடி வந்து விலைக்கு வாங்கினார் எம்ஜிஆர். ஆனால் வாங்கிய அடுத்த நிமிடமே, உங்கள் கடைசி காலம் வரை இந்த வீட்டில்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என கண்ணாம்பாவிடம் பெருந்தன்மையுடன் கூறி அவரை கடைசி வரை அந்த வீட்டிலேயே வசிக்க செய்தார் எம்ஜிஆர். கண்ணாம்பாவுக்கு தேவைப்படும் தொகையை கடனாக கொடுத்தோ அல்லது இலவசமாக கொடுத்தோ எம்ஜிஆர் உதவி இருக்கலாம். அவரால் செய்ய முடியும் தான். ஆனால் அப்படி கொடுத்தாலும் இப்படி படங்களை தயாரித்து ஆசைப்பட்டவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். மீண்டும் ஏதோ ஒரு வகையில் கடனாளிதான் ஆவார்கள் என்பதை எம்ஜிஆர் நன்கு உணர்ந்திருந்ததால் தான் தானே அந்த வீட்டை விலைக்கு வாங்கினார். கண்ணாம்பாவும் கடைசி வரை அந்த வீட்டில் வாழ்ந்து 1964ஆம் வருடம் காலமானார். இன்றும் ரசிகர்கள் மத்தியில் அவரது நடிப்பு ஏதோ ஒரு வகையில் பேசப்பட்டுதான் வருகிறது.